வணக்கம் தாயகம். அடிக்கிற வெயிலுக்கு பீச்ல போயிட்டு ஒரு சன் பாத் எடுத்தா நல்லா இருக்கும்ல? நல்லா தான் இருக்கும். ஆனா பானந்தூர் பீச்சுக்கு மட்டும் போயிடக்கூடாது. ஏன்? பானந்தூர் பீச்ல நான் போகவே இல்ல. அங்க போயிட்டு கடல்ல இறங்கி குளிக்கணும் ரொம்ப நாள் பிளான் தெரியும். பானந்தூர் பீச் ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா? நல்ல அந்த பீச் அப்படின்றதுக்கான நல்ல மணல் எல்லாம். நாங்க போனதே இல்ல, அதான் சொல்றேன். அங்க போயிட்டு குளிச்சிட்டு ஒரு பானந்தூர் பீச்சுக்கு மட்டும் போயிடாதீங்க. ஏன்? எங்க வேணாலும் போங்க, பானந்தூர் பீச்சுக்கு போயிடாதீங்க. விளங்கிடும். போறதுக்கு முன்னக்கே போகாதன்னா என்ன காரணம்? உண்மைதான். பானந்தூர் பீச்சுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாக்குற நேரத்துல பானந்தூர் பீச்சுக்கு போனா உங்களுக்கு ஆபத்து இருக்கு. ஓகே, அந்த ஆபத்து பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். போன சண்டே பாத்தீங்கன்னா ஃபேமிலியா எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு முடிச்ச பிறகு பீச்சுக்காக போறாங்க. சந்தோஷமா ஆடி பாடி இருக்கலாம்னு போகக்கூடிய டைம்ல சட்டுன்னு எல்லாம் ஒரு டீம் வந்து ரொம்பவுமே அலர்ட் ஆகி அல்லோலகலப்பட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு சேர்க்கிறாங்க. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா பீச்ல வந்து சுறா மீன் கிடையாது, முதல்ல கிடையாது. ஏதாவது சுனாமி மாதிரியான ஆபத்தான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஒரு ஜெலி ஃபிஷ். ஜெலிஃபிஷா? ஜெலிஃபிஷ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அது இப்படி 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 போறது வந்து பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெலிஃபிஷை தூக்கி கையில வச்சு நாங்க பார்க்கலாம், வீடியோ எடுக்கலாம், ரீல்ஸ் போடலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. எஸ், இந்த ஜெலி ஃபிஷ்னாலதான் பானந்தூர் கடற்கரையில குளிக்க போனவங்களுக்கு ஆபத்து வந்திருக்கு. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பானந்தூர் பீச் எவ்வளவு ஃபேமஸ்னு கனா சொன்ன மாதிரி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நிறைய பேர் பீச்ல விளையாடிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா ஜெலி ஃபிஷர்ஸ் வந்ததால அதை பிடிச்சிருக்கிறாங்க நிறைய பேர். ஆமா, இதன் காரணமாக 4 சிறுவர்கள் உட்பட 10 பேருக்கு வந்து பெரிய அளவுல வந்து உடல் நலம் பாதிக்கப்பட்டு அவர்கள் உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதாக சொல்லப்படுது. சரி, இப்ப இந்த மத்த மீன் சொன்னாலே எல்லாருமே ஆசையா பாப்பாங்க இல்லையா? இந்த ஜெலி ஃபிஷ் சொல்லும் போது ஏன் பயப்படணும்? ஏன்னா நீங்க சொல்லும் போதே நான் நேர்ல ஜெலி ஃபிஷ் வந்து பார்த்தது கிடையாது. பார்த்தது இல்லையா? உண்மைக்கும் பார்த்தது இல்ல. அது இப்படி போகுதுன்னு சொல்லும் போது அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும் போது நல்லா தானே இருக்கு, அழகா இருக்கும். அதுலயும் சில ஜெலி ஃபிஷ் வந்து அப்படி அந்த லுமினஸ் கலர்ல மினுங்கும், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அந்த ஜெலி ஃபிஷ் மட்டும் தொட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஏன் இதை நாங்க அழுத்தி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜெலி ஃபிஷோட நீளமான கொடுக்குகள்ல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சின்ன நச்சு செல்ஸ் இருக்கு இல்லையா? அது நம்மளுடைய ஸ்கின்னை டச் பண்ண அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல அந்த நச்சு எல்லாமே நம்மளுடைய உடம்புக்குள்ள போயிடும். ஆமா, எனவே எந்த காரணம் கொண்டு ஜெலி ஃபிஷை தொடக்கூடாது. நிறைய மீனவர்கள் இது சொல்லுவாங்க. சில வேளையில நீங்க கடற்கரைக்கு போயிட்டு விளையாடிட்டு இருக்கும் பொழுது ஜெலி ஃபிஷை கண்டுட்டீங்க, அதாவது சில வேளையில செத்து வந்து கிடக்கும். அப்ப தொட போனாலே பக்கத்துல யாராவது மீனவர்கள் இருந்தா சொல்லுவாங்க தொடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த ஜெலிஃபிஷை தொட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வரும். அதாவது கடுமையான எரிச்சல் ஏற்படும், தோல் சிவந்து போயிடும், ஒரு எரியிற மாதிரியான ஒரு உணர்வு வரும், வீக்கம் வரும், அரிப்பு வரும், கடுமையான வலி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேருக்கு இந்த ஒவ்வாமை அதிகமா இருக்கக்கூடியவர்களுக்கு மூச்சு திணறலோ, தலை சுத்துறதோ, வாந்தி, மயக்கம் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போகணும் இல்லையா? இப்போ சடனா பானந்தூர் பீச்ல எதனால இவ்வளவு ஜெலி ஃபிஷர்ஸ் அட் அ டைம்ல கரை ஒதுங்கி இருக்கு அப்படின்ற கேள்வி பல பேருக்கு இருக்குன்னா நிறைய காரணங்கள் சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்துல கடலுடைய நீரோட்ட மாற்றம், இல்லைன்னா நிறைய பெரிய ஒரு காத்து வீசி இருக்கலாம், கடலுடைய வெப்பநிலையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இல்லைன்னா இந்த ஜெலி மீன்கள் கூட்டமா உணவு தேடி வந்திருக்கலாம். இப்படி இயற்கையால நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால ஜெலி மீன்கள் கரைக்கு பக்கத்துல வரும். சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த 100கணக்கான ஜெலி மீன்கள் அட் அ டைம்ல கரை ஒதுங்குறது, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி காரணங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆமா, இது தவிர இந்த எல்னினோ பிரச்சனை கூட பேசுறாங்க. கடலினுடைய வெப்பநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது கடல்வாழ் உயிரினங்களினுடைய சாதாரண வாழ்வியல்லையும் நிறைய மாற்றங்கள் வரும். இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இது எப்படி இருந்தாலும் இந்த ஜெலிஃபிஷ் காரணமாக இப்ப பானந்துரை பீச்சுக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லி உத்தியோகபூர்வமா அறிவிக்கிற அளவுக்கு வந்துட்டு கடல்ல இறங்கி குளிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சப்போஸ் நம்ம ஜெலிஃபிஷ் வராத ஒரு பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு போயிட்டோம், அங்க நமக்கு தெரியாமலே ஜெலிஃபிஷ் நம்மள தீண்டிருச்சு அப்படின்னு சொன்னா நாம செய்ய வேண்டிய சில பல நடவடிக்கைகள் இருக்கு. டக்கு நம்ம என்ன பண்றோம்னா அந்த கடல் இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அததான் எடுத்து ஊத்துறோமா. அப்படி செய்யக்கூடாதான். ஓகே, இதே நேரத்துல நீங்க வந்து உடனே அந்த கடல்ல இருந்து வெளியில வந்துடணும். பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து கடல் நீரால கழுவணுமே தவிர இந்த நீங்க பொட்டில் எடுத்துட்டு போவீங்க இல்லையா, நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி, மாத்தி சொல்லிட்டேன், கடல் தண்ணி தான் ஊத்தணும், நல்ல தண்ணி ஊத்தக்கூடாது. ஆமா, நல்ல நீர் வந்து ஊத்தக்கூடாது, குடிக்கிற தண்ணீரை வந்து ஊற்றிடக்கூடாது. அது வந்து அந்த அங்க இருக்க கொடுக்குகள்ல ரியாக்ட் பண்ணி அவை வந்து இன்னும் நச்சை வெளியிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கடல் நீராலேயே கழுவுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கடல்
திருப்பி சொல்லுங்க, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கடல்ல நீங்க ஒரு ஜெலிஃபிஷ கண்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களோட கடல் தண்ணியை கடல் தண்ணிய ஊத்தி தான் அதை வந்து கழுவணுமே தவிர நல்ல தண்ணியை ஊத்தி கழுவக்கூடாது. நான் தான் மாறி சொல்லிட்டேன். கடல்ல இருக்கிற தண்ணியை தான் நீங்க யூஸ் பண்ணணும். நான் நினைக்கிறேன் டக்குன்னு பக்கத்துல இருக்க பாட்டில் எடுத்து தண்ணியை ஊத்திடுவாங்க போல. அப்படி ஆமா குடிக்கிற தண்ணி எடுத்து ஊத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா அது வேற பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்படி தேய்க்கிறது, உடனே தட்டி எல்லாத்தையும் தேய்ச்சி நாங்க வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வரும் இல்லையா? டக்குன்னு ஒரு ஜெலி ஃபிஷ் அடிச்சிருச்சா கடல்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வாங்க ஊத்துவோம் இருப்பாங்க, டக்குன்னு அப்படின்றத நம்ம பதறுவோம். ஆமா, அந்த மாதிரி செய்யாதீங்க, அதை தேய்க்காதீங்க அப்படின்னு சொல்லுறாங்க. எவ்வளவு பிரச்சனை. சரி, எது எப்படியா இருந்தாலும் ரொம்பவுமே பாதுகாப்பாக நம்ம இருக்கணும் இல்லையா? கடைசி அந்திமனு இன்னைக்கு நல்லாதான் இருக்கு இந்த வீடியோ. சூப்பர். கடைசியா நாங்க கண்டிப்பா போவோம். நான் தான் மாறி வேற சொல்லி வச்சிருக்கேன். கண்டிப்பா அதுக்கு நிறைய நல்ல விதமான கருத்துக்கள் வரும். எங்களுக்கு நியூஸ் தான் முக்கியம், அதுக்காக தப்பான தகவல் சொல்றோம் அப்படிங்கிறது கிடையாது. கரெக்ட் பண்ணி தான் சொல்லி இருக்கிறோம். கடைசியா நாங்க சொல்லக்கூடியது, பாணந்துறை பீச்சுக்கு கொஞ்ச காலத்துக்கு யாருமே போகாதீங்க. அப்படியே போனாலும் கடல்ல இறங்கி குளிக்காதீங்க. சரியா? அப்ப நாங்க போயிட்டு வரோம். நன்றி, வணக்கம்.